தயவு செஞ்சு எல்லாரும் உங்களோட மைக்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. இன்டராக்டிவா தான் போகணும் இது. எல்லாருமே எல்லாருமே ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க. சுரேகா, பிரவீனா, லக்ஷனா, ஸ்ரீஹரி அண்ட் சிவஸ்ரீ. ஓகேண்ணா. சுரேகா இருக்கீங்களா? ஓகேண்ணா. ஸ்ரீஹரி ரொம்ப லேட்டா வருது. என் வாய்ஸ் கேட்கல. சரி, நீங்க அதை ரிப்பேர் பண்ணிட்டு வா. லக்ஷனா இருக்கீங்களா? இருக்கீங்கண்ணா. மார்னிங். சிவஸ்ரீ இருக்கேண்ணா. சூப்பர். ஸ்ரீஹரி உங்களுடைய மைக் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன், ஃபோன் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. சரி, காஸ்டிங் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் படிச்சீங்களே அதே மாதிரி தான் இருக்கும். காஸ்டிங்கும் கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் சேம் தான். அதுல இருந்து சில மெத்தட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா படிப்பீங்க. மெத்தட்ஸ் லைக் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் லைக் சர்வீஸ் காஸ்டிங், அப்புறம் உங்களுடைய கான்ட்ராக்ட் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங், இந்த மாதிரிலாம் இருக்கும். இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அண்ட் தென் அப்புறம் எம்ப்ளாயி, அப்புறம் அந்த எலிமெண்ட்ஸ்ன்னு படிச்சோம் தெரியுமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. டைரக்ட் மெட்டீரியல், அப்புறம் லேபர், அப்புறம் ஓவர் ஹெட்ஸ், இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். அப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது எல்லாத்துலேயுமே நம்ம இண்டிவிஜுவலா இது என்னென்ன, எப்படி நம்ம இந்த ஒரு டைரக்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறோம். ஏன்னா பிகாஸ் நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல சிங்கிள் லைன்ல பார்த்துருப்போம், டைரக்ட் மெட்டீரியல் ஈக்குவல் டு 50,000 அப்படின்னு. அப்போ 50,000 எப்படின்னு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கணுங்களா. அப்போ அந்த 50,000 டெரிவேஷன் எல்லாமே நம்ம இங்கே பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காஸ்ட் ஷீட், மெயினாக நம்ம போன மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கிளாஸ்லேயும் பார்த்துருப்போம். அந்த காஸ்ட் ஷீட்டுங்கிறது எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, அந்த டோட்டல் காஸ்ட் ஷீட் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும், சேம் காஸ்ட் ஷீட் அதே தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட, நான் வேணா அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து காமிக்கிறேன். ஸ்ரீஹரி வாய்ஸ் வந்துடுச்சா? இன்னும் வரல போல ப்ரோ. சரி விடுங்க, கேக்குது இல்ல, எஸ் நோ போட்டுருங்க மெசேஜ்ல. மைக் ப்ராப்ளம், சூப்பர், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஓகே, நான் ப்ரெசென்ட் பண்றேன். தெரியுது எல்லாத்துக்கும்? ம், தம்ஸ் அப்லாம் இங்க ஆகாதுப்பா, வாய்ஸ்லயே சொல்லிடுங்க. இனிமேல் தூங்கிடுவீங்கன்னு தெரியும் எனக்கு. அதாவது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கிளாஸ்ல டைரக்டாவே தூங்கினாலேங்க நீங்கெல்லாம், இங்கெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். அதனால தயவு செஞ்சு மைக் ஆன் பண்ணி பேசிடுங்க, ஓகே? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ காஸ்டிங் சாப்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கு, அப்புறம் அதுல என்ன டோட்டல் வெயிட்டேஜ், இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு சார்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சார்ட் நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் படிக்கும் போதே காமிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இருக்காச்சு, இருக்கணுமே, யாருக்கும் இல்ல, மகிழ்ச்சி.
சரி. இப்போ என்னென்னலாம் முக்கியமான சாப்டர்ஸ், அதோட வெயிட்டேஜ்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாரி, அத வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். அத பார்ப்போம் என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு மார்ஜினல் காஸ்டிங் எப்பவும் போல. அப்புறம் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். இதுல வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு லேபரும், மெட்டீரியல் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல ஈஸியா அடிக்க முடியும். சரியா? அப்புறம் பட்ஜெட்டிங்கு. பட்ஜெட்டிங் உங்களுக்கு தெரியாதா? ஈஸி தான் ரொம்ப. அப்புறம் தியரிஸ். இதுதான் வந்து பேசிக்கா ஹையஸ்ட்ல இருக்குது. இப்ப மார்ஜினல் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 5.2 கேட்டிருக்கான். 5.2 மார்க்ஸுக்கு கேட்டிருக்கான். தட் மீன்ஸ் ஆவரேஜா சொல்றேன். ஓகே. 5.2 மார்க்ஸுக்கு கேட்டிருக்கான். அப்புறம் உங்களுக்கு பேசிக்கா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 7 மார்க்ஸ். பிகாஸ் இதுல 2 வேரியன்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மி மார்க் தான் குடுத்துருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டிங் அண்ட் அதர் தியரீஸ். இப்போ பட்ஜெட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா, 11 மார்க்ஸ் கேட்டிருக்கேன் ஆவரேஜா. தட் மீன்ஸ் 15 பிளஸ் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆ? 26 பிளஸ் 7 வாட்? 33 சம்திங் கரெக்ட். அப்போ 33 மார்க்ஸ் மோஸ்ட்லி நம்மளுக்கு இதுலயே கவர் ஆயிடுச்சு. 30 மார்க்ஸ். ஓகே. இப்போ உங்களால ஈஸியா நீங்க ஏற்கனவே படிச்ச சாப்டரை வச்சே நீங்க சர்வே வாங்க முடியும். 30 மார்க்ஸே எடுக்க முடியும். புரியுதா? இதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்க எஃபர்ட் போட்டாலே அழகா 40 மார்க் எடுத்துட்டு போயிடலாம். கிளியரா? அப்ப இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய ஈஸியான சாப்டர்ஸ் இருக்கு. ஈஸில ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ்லாம் நிறையவே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் புக் கீப்பிங்னு சொல்றாங்க. காஸ்ட் புக் கீப்பிங்கிறது இப்ப எப்படி நம்ம ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல ஒரு லெஜர் போடுறோம் அந்த மாதிரி. அதே மாதிரி காஸ்ட் அக்கவுண்டிங்ல எந்த மாதிரியான ஜேர்னல்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான லெஜர் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் தான் இருக்கும் அது டோட்டலே. ஓகே. அதுக்குள்ளார நம்மளுக்கு இந்த ரிகான்சிலியேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ரிகான்சிலியேஷன் போட்டிருக்கீங்களா? அஞ்சு பேர் தான், 4 பேர் தான் இருக்கீங்க. சொல்லுங்க யாராச்சும். எங்க எஸ்ண்ணா. படிச்சிருக்கீங்க? எங்க படிச்சிருக்கீங்க? பேங்க் பேங்க். ரீகன்சிலியேஷன்ஸ்ல. அதாவது 12ஆம் கிளாஸ்ல உங்க வாத்தியார் வந்து இது மட்டும் நான் நடத்தவே மாட்டேன் பிகாஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்களா யாராச்சும்? எங்க வாத்தியார் சொன்னாரு. ஆனாலும் நான் படிச்சேன் எப்படியோ. அந்த ஆளை நம்பவே கூடாதுன்ட்டு. அது ஆக்சுவலி முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுது பிஆர்எஸ் தான். அந்த பிஆர்எஸ்ஸையே மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து ஒதுக்கிடுவாங்க. வாங்க நவீன், குட் மார்னிங். குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே. அப்ப அந்த பிஆர்எஸ் வந்து முக்கியமா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு பேர் என்ன, காஸ்ட் வாட் இஸ் புக் கீப்பிங்கிறது ஒண்ணுமே இல்லை. சரியா? அது இல்லைனாலும் நீங்க படிக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க படிச்சுக்கலாம், ஒன்றும் பெருசா இருக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு நான் சொன்னேனே எப்படி அந்த டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், எம்ப்ளாயி காஸ்ட் இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃபோ லிஃபோன்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பிகாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஃபிஃபோ லிஃபோ அப்புறம் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் இந்த மாதிரிலாம் மெத்தட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம கணக்கான எப்படி வந்து ஒரு புக்ல வந்து ஒரு கணக்கு எழுதுவாங்க தெரியுமா? எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு போயிருக்கு, எவ்வளவு ரூபாய், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சாரி டைரக்ட் மெட்டீரியல். அது டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் எம்ப்ளாயி காஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலி ஒரு எம்ப்ளாயி காஸ்ட்ங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கும். அதுவும் ஃபார்முலாஸ்லாம் பெரிய ஃபார்முலாஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால. சரியா? இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா சுத்தமா ஒண்ணும் இருக்காது. பிகாஸ் நீங்க எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி அப்படியே போடுற மாதிரி தான் இருக்கும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி. இப்ப டி மட்டும் ஆட் நோட்டா இருக்கும். அவனை மட்டும் எடுத்துட்டு மத்த 4 மட்டும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படிங்க சி பிளஸ் டி அதை மட்டும் நீங்க பிளஸ் பண்ணா போதும். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க ரொம்ப பெரிய ஒரு கதையெல்லாம் இங்க அளக்க தேவையில்லை. ஏன்னா ஜஸ்ட் பிளஸ் ஆர் மைனஸ் மட்டும் தான் இங்க இருக்கும் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல. ஓவர் ஹெட்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் அலோகேஷன் அப்ரோப்ரியேஷன் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கும். அது ஜாலியா இருக்கும். சரியா? ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு பேப்பர்னா காஸ்ட் அக்கௌண்டிங் தான். ஓகே.
இதே மாதிரிதான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்லயும் சொன்னாருன்னு சொல்லிட்டு நிறைய மைண்ட் வாய்ஸ் ஓடும். ஆனா பாத்தீங்கன்னா இங்க காஸ்டிங் ரொம்ப உண்மையா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கம்பேர் பண்ற போது காஸ்டிங் ஈஸியான பேப்பர். அது நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஓகே ஸ்ரீஹரி, நீ மைக்க ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. நீ அதான் ஆனே பண்ணி வச்சுக்க சரியா? ஓகே. பேர் என்ன? உங்களுடைய நான் வந்து படிச்சதே ஆக்சுவலி எழுதிட்டு வந்தது 40 மார்க்ஸ் கீழே தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் எடுத்தது 60 மார்க்ஸ், 62ஓ 4ஓ அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அது இந்த பேப்பர் தான். அப்படிப்பட்ட ஒரு பேப்பர், அழகான பேப்பர். நீங்க போய் எழுதிட்டு ஆன்சர் கரெக்டா இருக்கணும்னு தேவையே இல்லை. சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதிட்டு சொன்ன மாதிரி விட்டுட்டு வந்தீங்கன்னா, விடக்கூடாது, மீன்ஸ் ஏதோ ஒன்று ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேப்பர் வந்து பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரியா? அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு காஸ்ட் அக்கௌண்டிங், அது ஒரு நம்ம படிச்சிருப்போம் தெரியுமா? மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா என்ன, காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன, காஸ்ட் அக்கௌண்டிங்குள்ள என்னென்னலாம் இருக்கு, அந்த மாதிரி தேரிஸ், வெறும் வரட்டு தேரி. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட், நான் ஏற்கனவே சொல்லி ஃபிஃபோ லிஃபோ அதெல்லாம். சரியா? அப்புறம் மேல பாத்தீங்கன்னா ப்ராசஸ் காஸ்டிங் ஒன்று இருக்கு. ப்ராசஸ் காஸ்டிங் நான் சொன்னேன் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்ட்டு. மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் வேற, டெக்னிக்ஸ் ஆஃப் காஸ்டிங் வேற. சரியா? மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்கிறது ஒரு காஸ்டிங்கிறது இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கெமிக்கல் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஒரு சைக்கிள் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி, ஒரு டேப்லெட் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி, ஒரு மொபைல் ஃபோன் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு மாதிரி காஸ்டிங் வந்து நடக்கும். புரியுதா? இப்போ இந்த கெமிக்கல் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க டோட்டலி ப்ராசஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா. எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சின்ன வயசுல 12th ஆர் 10th நினைக்கிறேன், ஆல்கஹால் தட் இஸ் எப்படி தயாரிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாச்சும் படிச்சிருக்கீங்களா? ஆல்கஹால் யாருமே இல்லைன்றீங்க. இல்ல. 10ஆம் கிளாஸ் சிலபஸ் அது இல்லையா? நவீன இல்லண்ணா. அது ஏன் நான் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்னு கேட்கியா? உனக்கு தான் நிறைய தெரியுமே, படிச்சிருப்பியே அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃபர்மெண்டேஷன் சூப்பரா, சரி கலக்கிட்டேன். எப்படி சொல்றான் பாத்தியா நம்மளு? அந்த ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தெரியுமா? அந்த அந்த எத்தனால்ல இருந்து மெத்தனாலா எத்தனாலா ரெண்டுல எத்தனால் தான் நினைக்கிறேன். கரும்பு இருக்குல்ல, கரும்பு ஜூஸ், இந்த கரும்பு ஜூஸை கிறிஸ்டலைசேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் சம்திங், அது வந்து ஒரு திக் சிறப்பா மாறும், டார்க் திக் சிறப்பா மாறும். அதுல வந்து நம்ம மறுபடியும் அங்கிருந்து புழிஞ்சு எடுத்து ஒரு சிறப் மாதிரி ஒண்ணு உருவாகும். சரியா? அந்த சிறப்பை வந்து அது வந்து கொஞ்சம் ரொம்பவே ரொம்பவே ஆக்சுவலி இது ஒரு எப்படி சொல்றது, எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி அது வந்து மெத்தனால்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எரிசாராயம். ஓகே, அது குடிச்சா நிறைய பேர் செத்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஏதோ ஒரு ஊர் வந்து இப்போ அதுதான். சரியா? அந்த என்ன ஊர் அது, என்ன ஊர் அது, யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? எரிசாராயம் குடிச்ச ஒரு நிறைய பேர் செத்தாங்களே, ஞாபகம் இல்ல. வாழ்த்துக்கள். கள்ளக்குறிச்சி. ஏன் வந்துச்சு. அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் இருக்கு தெரியுமா? இப்போ ஒரு கரும்பு எடுத்து அதை சக்கையை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து அதை வந்து அவங்க கொதிக்க வச்சு அதுல வந்து கொதிக்க வச்ச நீர்ல இருந்து தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா பிரியும் ஒன்னொன்னா. அப்ப அந்த மாதிரி ப்ராசஸ் வச்சு அவங்க வந்து நடத்துவாங்க இந்த ஒரு ப்ராசஸ் காஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதே மாதிரி பேட்ச் காஸ்டிங்னா ஒரே ஒரு பேட்ச், அந்த பேட்ச் பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு மாத்திரை, இந்த மாத்திரை பாத்தீங்கன்னா மாத்திரைன்னு கூட வேணாம், இப்போ வேற என்ன சொல்லலாம், இதுல ஒரு சைக்கிள் தயாரிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு சைக்கிள் ஒரு பேட்ச். அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய சைக்கிள் இருக்கும். அப்போ
ஒவ்வொரு பேட்ச்லயும் சிமிலர் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். பேட்ச் ஃபுல்லா சிமிலர் ஐட்டம்ஸ் இருக்கும். சரியா? அப்போ பேட்ச் பேட்சா ஒவ்வொன்றா அனுப்பிட்டே வருவாங்க. இப்போ ஒரு ஹேண்டில் பார் மட்டும் தயாரிக்கிறேன்னு வையேன், ஹேண்டில் பார் மட்டும்தான் எல்லா பேட்ச்லயும் இருக்கும். ஓகே, அப்போ எல்லாத்தையும் ஒரே பேட்ச்ல போட முடியாதுங்கிறதுனால தனித்தனியா பிரிச்சு போடுவாங்க, அவ்வளவுதான். அதுதான் பேட்ச் காஸ்டிங். அதே மாதிரி ஜாப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஜாப் காஸ்டிங்னா வரணும் இல்ல, நீங்க வெல்டிங்கு அதெல்லாம் பெயிண்டிங் இதெல்லாம் வந்து பண்ணிருப்பீங்கன்னு பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த ஒவ்வொரு ஜாபுமே ஒவ்வொரு காஸ்டிங், அதாவது அந்த அந்த ஒவ்வொரு ஜாபுக்குமே ஒரு காஸ்டிங் வந்து நடக்கும். ஓகே, அப்போ வெல்டிங் நடக்குது அப்படின்னா அந்த வெல்டிங் வந்து இட்ஸ் அ ஜாப், அதுக்கு வந்து காஸ்டிங் தனியா நடக்கும். ஓகே, இப்ப பெயிண்டிங் நடக்குதுன்னா அது ஒரு காஸ்டிங் மெத்தட், அதுக்கும் தனியா நடக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஜாபுக்குமே தனியா நடக்கும். இப்போ இந்த ஜாப் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த ஜாப் எல்லாமே சேர்ந்தா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் என்னன்னு கேட்டா கான்ட்ராக்ட். புரியுதா? வெல்டிங், பெயிண்டிங், அப்புறம் மேசன், கொத்தனாரு, இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு குழுவா வந்து ஒரு பயணம் நோக்கி போனா அது பேர் என்னது? கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்தாதான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க முடியும் அப்படின்னா அப்போ இந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங் வந்து நடக்கும். சரியா? வேற அடுத்து என்ன இருக்கு இங்க பாப்போமா? ஆப்ரேட்டிங் காஸ்டிங் அப்படின்னு பார்ப்போம். ஆப்ரேட்டிங் காஸ்டிங்னா இப்போ நீங்க நிறைய பஸ், ட்ரெயின் இதெல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு வேலை. சரி, இப்போ ஒரு பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன காஸ்ட் இருக்கும்? இப்ப 6 பேரும் இங்க சொல்லணும். பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன காஸ்ட்? ஃபர்ஸ்ட் பிரவீனாவை ஸ்டார்ட் பண்ணுங்க. மெயின்டெனன்ஸ்ண்ணா. மெயின்டெனன்ஸ். ஓகே, என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் சொல்றீங்க? எக்ஸாம்பிள். அந்த ஒயர்ஸ், அந்த பிரேக், அப்புறம் டயர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்றதுக்கு அந்த ஓகே, சூப்பர். ஓகே, அப்ப பேசிக்கா இது உங்களுக்கு தெரியுது, தட் மீன்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது. இதை வந்து ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஆர் செமி சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. செமி ஃபிக்ஸ்டு, பிகாஸ் உங்களுக்கு தெரியும்ல, மெயின்டெனன்ஸ் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இதுவுமே இப்போ சூப்பர் மெயின்டெனன்ஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட். அடுத்து நவீன். தூங்கிட்டானா நவீன்? நான் இருக்கேனா? யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இங்க சுத்தி ஒரே சவுண்ட், அதனால. பரவாயில்ல. நான் டீசல்னா. டீசல். நம்ம டீசல் டீசல் பெட்ரோல் போடுற காசு கரெக்டா? ரன்னிங் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இத ஸ்ரீஹரி உங்களால இன்சூரன்ஸ். சூப்பர். இன்சூரன்ஸ்ங்கிறது ஓகே, கரெக்ட் தான். ஃபிக்ஸ்டு சார்ஜஸ், டெப்ரிசியேஷன் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ். வேற சுரேகா பொன்சோலை. சுரேகா. அண்ணா பஸ்ஸுக்கு வந்து லைசென்ஸ் அந்த இதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்கண்ணா. லைசென்ஸ், பெர்மிட் பஸ்ஸுக்கு. ஓகே ஓகே, லீகல் சார்ஜஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, தப்பில்ல. ஆனா பஸ்ன்னு எடுத்துடனே மெயின்டெனன்ஸுங்கிறீங்க, அங்க நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் மறந்தே போட்டீங்க நீங்க எல்லாம். அடுத்து லக்ஷனா. அண்ணா டிக்கெட் சார்ஜஸ், பேசஞ்சர்ஸ்லாம் வந்தாங்கண்ணா. டிக்கெட் சார்ஜஸ், அது ரெவன்யூ. காஸ்ட் சொல்லுங்க. உங்களுக்கு அது காஸ்ட். தட் மீன்ஸ் ஒரு பேசஞ்சருக்கு அது காஸ்ட், பஸ்ஸுக்கு அது என்ன சொல்லுங்க. டிக்கெட்டுங்கிறது அது லீகல் சார்ஜஸ் சொல்லிட்டாங்க. வேற யோசிங்க. ஒரு பஸ்ஸுன்னா என்னெல்லாம் வந்து செலவாகும்? நீங்க தான் பஸ் ஓனர் அப்படிங்கிற மாதிரி அந்த நினைப்புக்கு போயிடணும். இப்போ காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் அதுதான். என்ன காஸ்டிங் படிக்கிறோமோ அந்த காஸ்டிங்ல இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த ஓனராகவே மாறிடணும் நம்ம, அப்பதான் எல்லாம் யோசிக்க முடியும். குமான். வேற
லீகல் சார்ஜஸ் எல்லாம் போயிடுச்சு, முடிஞ்சுச்சு. வேற நான் பிரேக் டவுன். பிரேக் டவுனுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஓகே, மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டாங்களே, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் உங்களுக்கு நவீன் ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வேற, பிரேக் டவுன் காஸ்ட் வேற தானே. மெயின்டெனன்ஸ் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. பிரேக் டவுன் ஆகிற அந்த சிச்சுவேஷன்ல இருக்குல்ல, அப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸே ரெண்டா பிரியும். ஒன்று வந்து கண்டினியூஸா மெயின்டைன் பண்றாங்கல்ல, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸுங்கிறது ப்ரிவென்ட் பண்றதுக்காக. இப்போ நம்ம சாதாரணமா சொல்றாங்கல்ல, ஒரு ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி. பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்ங்கிறது பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் போய் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி மாறும். ஓகே, சூப்பர். சரி லக்ஷனா, நீங்க யோசிங்க சரியா, வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிங்க. அப்புறம் லாஸ்டா சிவஸ்ரீ செந்தில்வேல். சேலரி டிரைவருக்கு கடைசி வந்துட்டாப்பா. எல்லாரும் இது எல்லாத்தையும் யோசிச்சீங்க. உள்ள ஒருத்தர் டிரைவர் இருப்பான், கண்டக்டர் இருப்பான், இதெல்லாம் மறந்தே விட்டீங்க. அப்போ வந்து முக்கியமான விஷயம் ஆள் பலம் வேணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கரெக்டா? அப்போ டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கு சேலரி தேவை. அப்போ இதுவுமே ஒரு காஸ்ட். அப்போ இவங்க எல்லாத்தையும் சேர்த்தாதான் ஒரு பஸ்ஸுங்கிறது ஓடும், கரெக்டா? அப்ப இதைத்தான் ஆப்ரேட்டிங் காஸ்டிங்ல அப்படியே படிக்க போறீங்க, சரியா? அப்படியே நான் சொன்னதை அப்படியே படிப்பீங்க. இதே மாதிரி பஸ்ஸுக்கு மட்டும் பார்க்க மாட்டீங்க, ஹோட்டலுக்கு பார்ப்பீங்க. இதே மாதிரி வேற என்ன, இப்போ சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மோஸ்ட்லி இந்த ஆப்ரேட்டிங் காஸ்டிங்கிறது நடக்கும், சரிதா? அடுத்து வந்து சிஏஎஸ். சிஏஎஸ்லாம் ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பார்க்கலாம். சிஏஎஸ் என்ன ஃபுல் ஃபார்மா இருக்கும்? காஸ்ட் நீங்க ஏஎஸ்ன்னு படிச்சிருப்பீங்க, நீங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ், தட் மீன்ஸ் அக்கௌண்டிங்ல, தட் மீன்ஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய காஸ்ட் அக்கௌண்டிங் ஐசிஎம்ஏ ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ இவங்க வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ஸுக்கு தனியா ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, புரியுதா? இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்க படிக்கிறோம்ல, மெட்டீரியல், லேபரு, ஓவர் இட் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோமா, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுதான் ஒரு பொல்யூஷன் காஸ்ட். அப்படின்னா பொல்யூஷன் காஸ்ட் எப்படி வந்து அதைய நீங்க எப்படி அதை மெஷர் பண்றீங்க, எப்படி அதை வந்து அனலைஸ் பண்ணணும், எப்படி அதை வந்து ரெக்கார்டு பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து பிரிச்சு பிரிச்சு மேய்வாங்க. தட் மீன்ஸ் அதுதான் அந்த காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ஏதாச்சும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏதோ ஒன்று. இபிஎஸ், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகே, அது ரொம்ப அட்வான்ஸ்டு. கொஞ்சம் பேசிக்கா நம்ம எடுத்தோடனே இதான் ஞாபகம் வரும். சொல்லுங்க நவீன். எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். எம்ப்ளாயி பெனிஃபிட், சூப்பர். எம்ப்ளாயி காஸ்ட், கரெக்டா? அப்போ எம்ப்ளாயி காஸ்ட்ங்கிறது எப்படி வந்து நீங்க மெஷர் பண்றீங்க? ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுடைய எந்தெந்த காஸ்ட்லாம் காஸ்டிங்ல வரணும் அப்படின்னு இருக்குல்ல சிலது. அப்போ அந்த அந்த எம்ப்ளாயோட என்னென்ன காஸ்ட் வரணும், எந்தெந்த காஸ்ட் வரக்கூடாது, இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க இந்த சிஏஎஸ்ல, புரியுதா? அப்படிதான் வரும் டோட்டலி. இபிஎஸ்ங்கிறது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். உங்களுக்கு எம்ப்ளாயி காஸ்டிங்கிறது சிஏஎஸ்ல தானே வரும். இதுலயும் இருக்கா ஏஎஸ்லயும்? எனக்கு மறந்துருச்சு. சரி விடு, பாத்துக்கலாம். ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேன். கரெக்ட் தானா? ஓகே, அப்போ நீங்க நினைச்ச மாதிரி அதேதான், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஷீட் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, தலையடிக்கிற மாதிரி விளக்கி வச்சிருக்கேன். அது இப்ப ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியல. அந்த காஸ்ட் ஷீட் தான் எடுத்து படிக்க போறோம். அடுத்து வந்து எம்ப்ளாயி காஸ்ட், இங்க பார்த்தா சொன்னா சரி, எம்ப்ளாயி காஸ்ட் வந்து படிக்க போறோம். அது வந்து எம்ப்ளாயி காஸ்ட்ல எது சேர்க்கணும் எது சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னோம்ல, அது அப்படியே இங்க இருக்கும். அது வந்து சிஏஎஸ் 7 சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து ஜாப் அண்ட் பேட்ச் காஸ்டிங் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஜாப் காஸ்டிங் என்ன, பேட்ச் காஸ்டிங் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் இருக்கா? முடிஞ்சு போச்சுப்பா.
இவ்வளவுதான் இருக்கு, முடிஞ்சுச்சு. சரியா? இப்ப என்ன பார்த்தோன்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் பார்க்கல. ஜஸ்ட் இதெல்லாம் ஈஸியான ஒரு, எப்படி சொல்றது, அப்படியே ஸ்மூத்தா போற சாப்டர்ஸ் தான். அதனால யாருமே இந்த காஸ்டிங் வந்து பயப்பட வேணாம். நம்ம எப்பவுமே படிக்கிறோம்ல இந்த மார்ஜினல் காஸ்டிங், அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லா நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? சரி, மார்ஜினல் காஸ்டிங் நீங்களே சொல்லிருங்க. மார்ஜினல் காஸ்டிங்னா என்ன, அதுல இருந்து என்னென்னலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மார்ஜினல் காஸ்டிங் கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் சொல்லி கொடுத்துருக்கேன்டா. மார்ஜினல் காஸ்டிங்னா என்ன? சரி, மார்ஜினல் காஸ்டிங் ஒரு ஃபார்முலா. மினிமம் எல்லாரும் ஒண்ணு சொல்லுவோம். கமான், யாரும் இல்லையா? சரி, சிவஸ்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். அடா அடா அடா. அடுத்து லக்ஷனா. ஐயோ, கொஸ்டின் கேட்டீங்களே. நான் என்ன லக்ஷனா, ஏதாச்சும் என்ன வேணா சொல்லுப்பா. அவ பாரு ஈஸியா ஒன்னு சொல்லிட்டு போயிட்டா பத்தியா. செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ஓடிட்டா. சொல்ல அந்த மாதிரி தான். equal to fixed cost plus profit, break ஃபிக்ஸ்டு even காஸ்ட் பிளஸ் சொல்லு சொல்லு. break even point, அதுக்கு வந்து no ம் profit, ம் அது வந்து fixed cost divided by PV ratio or contribution per unit. ஸ்ரீஹரி, சூப்பர் ஸ்ரீஹரி. உன்னுடைய வாய்ஸ் கேட்ட அம்மா அப்பா அந்த மாதிரி இருக்குடா. குட் மார்னிங். பெரிய சூப்பர் லக்ஷனா. வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது? PV ratio contribution divided by sales into 100. சூப்பர். கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. சூப்பர். ஓகே, இப்போ மத்தவங்கள்ட்ட கேட்டுடலாம், ஏன்னா அவங்களுக்கு பாயிண்ட்லாம் போயிடும். சரியா? அடுத்து சுரேகா பொன்சோலை. தேங்க்யூ லக்ஷனா, சூப்பரா சொன்னீங்க. Okay. Now margin of safety profit divided by contribution per unit, let it PV ratio. சூப்பர். வேற இருக்கா மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு? margin of safety is equal to 1 minus break even. 1 minus break even. எது மைனஸ் பிரேக் ஈவன்? Margin of safety is equal to sales minus break even. 1 minus break even. how bro? what is 1 அப்படின்னு கேட்பாங்களே, அப்ப அந்த சேல்ஸ். ஓகே, சூப்பர். சிவஸ்ரீ சுரேகாவும் சொல்ல வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் சொல்ல வந்தீங்களா சுரேகா? இல்லண்ணா. என்ன சொல்ல வந்தீங்க அப்புறம்? ஒண்ணும் இல்லண்ணா. ஒண்ணும் இல்ல. சரி சரி, சொல்லுங்க ஸ்ரீஹரி, உங்களுடைய பங்குக்கு ஒரு ஃபார்முலா. பேசுறீங்க என்ன? கேட்கல எனக்கு. இருக்கேன். சரி சரி. margin of safety is equal to profit. இப்பதான் சொல்லிட்டு போனேன். இது வேற. அத சொல்லிட்டாவா? அதுதான் முதல்ல சொன்ன, ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ தானே சொல்லிட்டேன். அது பிரேக் ஈவன் இருக்கானே. பிரேக் ஈவன் அதுவும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்லிட்டாங்க, ஜம்முன்னு சொன்னாங்களே. சொல்லிட்டாங்க. என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? அற்புதம். ஆனா இது வேரியபிள் காஸ்ட் பெர்சன்டேஜ்னா. சொல்லு. அது வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ். வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ், அவ்வளவுதானா? பெர்சன்டேஜ்னா
into 100ண்ணா. பார்த்தியா, இங்கதான் மிஸ் பண்ணிடுறீங்க. அடுத்து நவீன். நான் ஃபர்ஸ்ட் பிரவீன் அக்கா சொல்லிட்டு அப்புறமா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னா ஈஸி. ரவீனா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் அவனுக்கு பிங் பண்ணிட்டு வந்தீங்களா? நான் சொல்லிடுறேன் முதல்ல அப்படின்னு. அப்படிலாம் இல்லைண்ணா. இது மார்ஜின் ரேஷியோ ஈக்குவல் டு மார்ஜின் ஆஃப் சவுண்ட் கேட்கல. கேக்குங்களா? கேக்குது. பொறுமையா சொல்லு. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரேஷியோ ஈக்குவல் டு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி in 100. Margin of safety Divide by safe. Super. Into 100. Super pa. Good try na. Different ஆ வச்சிருக்கீங்க. நவீன், உங்கள் தரப்பு வாதம் என்ன? இத்தனை நாள் நீ பிடிஎஃப் தேடிட்டு இருந்திருக்க. நான் இல்லண்ணா. சேஞ்ச் இன் ப்ராஃபிட் என்ன அது எது கண்டுபிடிக்கிறாங்க? ப்ராஃபிட்ல இருந்து சேல்ஸ் எவ்வளவு சேஞ்ச் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ப்ராஃபிட்ல இருந்து சேல்ஸ். சரி, அது என்ன சொல்றது? பதட்டமா இருக்கா இல்லையா? அது என்ன ரேஸ், எதுக்காக கண்டுபிடிக்கிறது? ஓகே, நீ ஃபார்முலா சொல்லு பாப்போம். ஃபார்முலா முதல்ல சொல்லிடு. என்ன ஆஃப் பண்ணிட்டா நவீனு? நான் டவர் கடி. புரியல. ஃபார்முலா இப்பதானே சொன்ன, சேஞ்ச் இன் ப்ராஃபிட். என்ன சொல்லு. டவர் ப்ராப்ளம் சொல்லு. என்கிட்டயே வர்றது. சொல்லி ஏதோ சும்மா தெரிஞ்சதை மட்டும் சொல்லு. ரிப்பீட் பண்ணாலும் பரவாயில்ல. இப்ப பிவி ரேஷியோ என்ன சொல்லிடுறேன்னா, சொல்லு. டவர் ப்ராப்ளம் சரியாயிருச்சு. பிவி ரேஷியோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. சூப்பரா. இப்போ என்ன மத்த மேல ஏறிட்டீங்களா நவீன்? இல்ல, நான் மாடி மேல. இல்ல, திடீர்னு டவர் வந்துருச்சு, அதாங்க. சூப்பர் நவீன். அடுத்து இந்த சேஞ்ச் இன் சேல்ஸ் எல்லாம் சொன்னாலே அது எதுக்கான ஃபார்முலா? சேஞ்ச் இன் ப்ராஃபிட், சேஞ்ச் இன் சேல்ஸ். PV ratio for 2 periods. ஓகே நவீன், அது வேற ஒன்றும் ஃபார்முலா இல்ல, பிவி ரேஷியோ இருக்கான்ல அவனோட ஃபார்முலா தான். சரி, பேசிக்கா மார்ஜினல் காஸ்டிங்னா என்னன்னு தெரியும் எல்லாத்துக்கும். நான் சும்மா ஒரு பேசிக் உங்களுக்கு பட் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்காக மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். மார்ஜினல் காஸ்டிங், மார்ஜினல்னாலே ஃபார் எவ்ரி அடிஷனல் யூனிட்டுக்கான காஸ்ட் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ பேசிக்காவே ஒரு 2 டெக்னிக்ஸ் ஆஃப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க, பேசிக் டெக்னிக்ஸ். ஓகே, அதுல 2 பாத்தீங்கன்னா, ஒன்னு மார்ஜினல் காஸ்டிங், அதுக்கு முன்னாடி இருக்கிறது ட்ரெடிஷனல் ஆர் அப்சார்ப்ஷன். ஓகே, அப்சார்ப்ஷன் அண்ட் மார்ஜினல் காஸ்டிங், இது 2 தான் பேசிக் 2 டெக்னிக்ஸ் ஆஃப் காஸ்டிங். ஓகே, அப்போ இதுல வரும்போது நம்மளுக்கு இந்த அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கிறது இருக்குல்ல, அந்த அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கிறது எப்படி உன்னுடைய செல்லிங் யூனிட், செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட்டை மெஷர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டலா ஒரு 10 ரூபாய் நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இதுல நம்மளுக்கு பேசிக்கா ஒரு 2 ஐட்டம்ஸ் இருக்கும். பேசிக்கா 2 ஐட்டம்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் காஸ்ட் வச்சுக்கோமே. காஸ்ட் வந்து ஒரு 7 ரூபாய், அப்புறம் வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 3 ரூபாய். சரியா? அப்ப 2ஆ பிரிச்சிருவாங்க.
காஸ்ட் எவ்வளோ? 7 ரூபா. ப்ராஃபிட் எவ்வளோ? 3 ரூபா. அப்போ இந்த 7 + 3 10 ரூபா. இதுதான் வந்து உங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட். ஓகே, இதை சொல்றது பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் காஸ்டிங். உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இது ஒன்றும் பெரிய ஒரு டெக்னாலஜிலாம் இல்லை. அப்போ 7 + 3 10. இதுதான் வந்து அப்சார்ப்ஷன் காஸ்டிங். இப்போ மார்ஜினல் காஸ்டிங்கா எப்படி வந்து அப்போ ஒரு அந்த டெக்னிக்ல வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, இந்த 7ஐயே என்னவா பண்ணுவோம்? 2ஆ பிரிப்போம். என்னவா பிரிப்போம்? யாராச்சும் கெஸ் பண்ணுங்க. Fixed cost. அவ்வளவுதான், ஃபிக்ஸ்டு வேரியபிள். புரியுதா? அப்ப ஃபிக்ஸ்டு காஸ்டா பிரிப்போம், வேரியபிள் காஸ்டா பிரிப்போம். அப்போ இந்த 2ஆ வராது. ஒரு காஸ்ட்ங்கிறது பேசிக்கா 2, ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு எங்க பிரியும், எந்த டெக்னிக்ல பிரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து மார்ஜினல் காஸ்டிங்ல தான். புரியுதா? மார்ஜினல் காஸ்டிங்ல தான் இந்த வேரியபிள் தனியா, ஃபிக்ஸ்டு தனியா பேசிக்கா பிரிக்கிறது. ஓகே, எதுக்காக பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்கணும் நம்ம. இந்த வேரியபிள் காஸ்ட் இருக்குல்ல, இந்த வேரியபிள் காஸ்ட் தான் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வேரி ஆகும். நல்லா யோசிச்சுக்கோ, வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வேரி ஆகும். அதனாலதான் அது வேரியபிள் காஸ்ட்னே அதுக்கு பேர். அதனால்தான் அதுக்கு மார்ஜினல் காஸ்ட்னே அதுக்கு பேர். ஓகே, மார்ஜினல் காஸ்ட்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு அடிஷனல் யூனிட் தயாரிக்கும் போதும், இல்ல ஒவ்வொரு அடிஷனல் யூனிட் உருவாக்கும் போதும், இல்லாட்டி கம்மி பண்ணும் போதும், அந்த ஒரு காஸ்ட் ஆஃப் அந்த 1 யூனிட்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். எது மாறும் அப்படின்னு கேட்டா வேரியபிள் மட்டும்தான் மாறும். ஓகே, அப்போ வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 4 ரூபாய் வச்சுக்கோ, இங்க 3 ரூபாய் வச்சுக்க, டோட்டலா சேர்த்தா 7. இப்படிதான் நம்மளுடைய வேல்யூவேஷன் இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போறோம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன காஸ்ட்? அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன காஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராடக்ட்டுக்கு என்ன காஸ்ட்? இது அப்சார்ப்ஷன் காஸ்டிங். ப்ராடக்ட்டோட காஸ்ட் என்ன? காஸ்ட் 7. ஓகே, அதே மாதிரி மார்ஜினல் காஸ்டிங்ல சொல்லுங்க. 3. சூப்பர். இந்த இடத்துல தான் அப்ப மாறுது. என்னன்னு கேட்டா, அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல உங்களுக்கு ஹோலா 7ன்னு சொல்லிடுவீங்க. பட் மார்ஜினல் காஸ்டிங்ல நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்குல்ல, இதை வந்து ப்ராடக்ட் காஸ்டா எடுக்க மாட்டோம். என்னவா எடுக்க மாட்டோம்? ப்ராடக்ட் காஸ்டா எடுக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ராடக்ட் காஸ்டா எடுக்க மாட்டோம். அப்ப ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன பண்றதுன்னு கேட்கலாம் நீங்க. அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை என்ன காஸ்ட்னு சொல்லுவோம்னா, ஞாபகம் இருக்காச்சு? ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் வாட்? என்ன காஸ்ட்னு சொல்லலாம் அது? Recurring cost. ரெக்கரிங் காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரெக்கரிங். சரி, ஆனா ரெக்கரிங் காஸ்ட்னு ஒரு வார்த்தை படிச்சது இல்ல. பிரவீனா, கமான். பீரியட் காஸ்ட் தானா? சூப்பர் சூப்பர் பிரவீனா, கிரேட், அப்ளாஸ் பண்ணலாம். ஓகே, ஃபிக்ஸ்டு காஸ்ட்ங்கிறது பிரவீனா சொன்ன மாதிரி பீரியட் காஸ்ட். என்னது? பீரியட். ஏன் பீரியட் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு பீரியடுக்கும் இந்த காஸ்ட்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஓகே, புரியுதா? இப்போ ரெண்ட்டுங்கிறது கட்டுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பீரியடுக்கும் இந்த ரெண்ட்டுங்கிறது அக்கறை ஆயிட்டே இருக்கும். கரெக்டா? ஒரு வருஷம் எடுத்துக்கோமே, இந்த ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா இந்த ரெண்ட்டுங்கிறது ஃபிக்ஸ்டு தான். இது மாறவே மாறாது. ஓகே, இது மாறாத ஒரு உண்மை அப்படிங்கிற மாதிரி இது மாறவே மாறாது. அதனாலதான் இது வந்து பீரியட் காஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப இந்த பீரியட் காஸ்ட் நீ ஒரு யூனிட்டுக்கு எடுத்தேன்னு வையேன், ஒரு யூனிட் எக்ஸாம்பிள், ஒரு இப்போ வந்து ஒரு 10 யூனிட் தயாரிக்கிற அப்படிங்கும்போது, இதுல ஒரு யூனிட்ல பீரியட் காஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் எடுத்துட்டேன்னா, இப்போ சே 7 rupees. ஓகே, 7 rupees எடுத்துக்கிற. இப்போ இந்த 7 rupees அப்படின்னு எடுத்துட்டு இன்டூ எவ்வளவு ரூபா போடலாம், எவ்வளவு யூனிட்ஸ்? இப்போ வந்து 10 யூனிட்ஸ் இங்க நம்மளே போட்டோம். ஓகே, அப்போ 70 ஆச்சா? இது வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்படி பார்க்கும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் நீங்க இந்த சேஞ்ச் இன் அப்படின்லாம் சொல்றாங்க தெரியுமா?
இப்போ எப்படி இதை நான் விளக்குறேன்னு பாருங்க. ஒரே நிமிஷம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜனார்த்தனன் தான் வந்துட்டு போனார்னு நினைக்கிறேன். ஓகே, வேரியபிள் காஸ்ட் வந்து பர் யூனிட்டுக்கு வந்து 3 rupees. ஓகே, இப்போ பாருங்க 10,000 ரூபாய் தானே ஃபிக்ஸ்டு காஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ? 10,000 ரூபாய். ஓகே, இந்த 10 எல்லாத்தையும் அழிச்சிடலாம், நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். ஏன் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்க்கு பதிலாக ஃபிக்ஸ் மார்ஜினல் காஸ்டிங் யூஸ் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? why we are using absorption cost, sorry, marginal costing rather than absorption costing for decision making. புரியுதா? எதுக்காக இது? டெசிஷன் மேக்கிங்க்கு மட்டும்தான் நம்ம மார்ஜினல் காஸ்டிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அப்சார்ப்ஷன் காஸ்டிங் வந்து ட்ரெடிஷ்னலா பிரைசிங் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வேரியபிள் காஸ்டிங் மார்ஜினல் காஸ்டிங் வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா இந்த ஒரு மார்ஜினல் காஸ்ட் மட்டும்தான் வேரி ஆகிட்டே இருக்கும். நீ வந்து இப்போ டெசிஷன் மேக்கிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக்காவே ஒரு 100 யூனிட்ஸ் 300 யூனிட்ஸ் தயாரிக்கலாமா 100 யூனிட்ஸ் தயாரிக்கலாமா யோசிப்பாங்கல்ல. அப்போ இல்லாட்டி வந்து 100 யூனிட்ஸுக்கு பதிலாக இந்த ஏ வந்து 100 யூனிட் இருக்கு, பி வந்து 200 யூனிட்ஸ் தயாரிக்கிறான் இருக்கும், சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 யூனிட்ஸ் தயாரிக்கலான் இருக்கும். இப்ப ஏ பி சி மூணுல எது எனக்கு அதிகமான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுக்குது அப்படிங்கிறத யோசிப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மூணுல எதை வந்து நம்ம தயாரிக்க வேணாம், இதை தயாரிக்க வேணாம்னு சொல்லிட்டு இதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கும் தெரியுமா, இந்த ஸ்பேஸை எந்த ஒரு இந்த ஏபிசின்னு வச்சுக்கோங்க, இந்த சி வந்து தயாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏபி இருக்குல்ல, இந்த ஏபியில இப்ப எதை வந்து அங்க தயாரிக்கணும், எது வந்து அப்ப அதிகமான கான்ட்ரிபியூஷனோ அதிகமான ப்ராஃபிட் இருக்கோ அதைத்தான் அங்க தயாரிக்கிட்ட மார்ஜினல் காஸ்டிங்னா அதோட ஃபார்முலாஸ் போய் அப்படியே நம்ம சமூக போய் ஜாலியா போலாம். சரியா? நடுவில் ஏதாச்சும் போடுவோம் கருத்தூசி, அப்ப மட்டும் கேட்டுக்கோங்க. சரி, எப்பவுமே பாக்குறது தான் மார்ஜினல் காஸ்டிங் எடுத்துக்கோங்க. அதுல வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் மார்ஜினல் காஸ்டிங்னா என்ன, வேரியபிள் காஸ்டிங், அவ்வளவுதான். அந்த வேரியபிள் காஸ்டிங்ல இப்போ எக்ஸாம்பிள் வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு இருக்கும், ஃபிக்ஸ்டு காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் இருக்கும், அது கூட ப்ராஃபிட் இருக்கும், மூணத்தையும் சேர்த்தா என்ன வரும்? சேல்ஸ் வரும். ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் அதே மாதிரி ப்ராஃபிட். ஓகே, இதை நம்ம மாத்தி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட், அப்புறம் ஃபிக்ஸ்டு காஸ்ட், அப்புறம் ப்ராஃபிட். ஓகே, இதை வந்து சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் ப்ராடக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, ஃபிக்ஸ்டு காஸ்டையும் நம்ம ப்ராஃபிட்டையும் சேர்த்து கான்ட்ரிபியூஷன் சொல்லிடுறோம். அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்டையும் ப்ராஃபிட்டும் சேர்த்தா கான்ட்ரிபியூஷன். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச யூனிவர்சல் ஃபார்முலா. ஓகே, அப்போ இந்த யூனிவர்சல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். அப்படியே உங்க நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துட்டு மொதல் விஷயம் என்ன எழுதுறீங்க? ஃபிக்ஸ்டு காஸ்டையும் ப்ராஃபிட்டையும் சேர்ந்தா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். எழுதிக்கோங்க. இது ஏன் கான்ட்ரிபியூஷன் சொல்றாங்க? இது வந்து தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோ, இதெல்லாம் வந்து இன்டர்வியூல யூஸ் ஆகும். ஏன்னா படிச்சுட்டு போய் எங்க பேப்பேன் முடிச்சீங்கன்னா எவன் படிச்சேன், எவன் உனக்கு சொல்லி தந்தான்னு கேட்பான். அதனால அதுக்கு நான் வழி கொடுக்கல. கான்ட்ரிபியூஷன் ஏன் சொல்றாங்கன்னா, இப்ப இந்த சேல்ஸ்ல இருந்து சேல்ஸ் 10 ரூபாயில இருந்து இப்போ 3 ரூபா வேரியபிள் காஸ்ட் போக இப்போ 7 ரூபாய் இருக்கா, இந்த 7 ரூபாயில முதல்ல நம்மளுக்கு காஸ்ட் எல்லாத்துக்கும் அடைப்போம். சரியா? இப்போ 7 ரூபா வந்த இந்த எக்ஸஸ் இருக்குல்ல, ப்ராஃபிட் மாதிரி, இந்த டோட்டல்ல நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஒன்று இருக்கா, இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை அடைப்போம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு ரூபாய் சொன்னேன்? 4 ரூபாய் சொன்னேன்னா இந்த 7 ரூபாய் முதல்ல ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். சரியா? அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துட்டு மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 3 ரூபாய் இருக்குமா? அப்போ இந்த 3 ரூபாய் எக்ஸஸா இருக்குல்ல, இந்த எக்ஸஸா இருக்கிறது தான் நம்ம ஓனருக்கு கொடுப்போம். புரியுதா? அப்போ 10 ரூபாய் இருக்கு சேல்ஸ் செல்லிங் பிரைஸ், அதுல 3 ரூபாங்கிறது வேரியபிள் காஸ்ட். இப்போ இந்த வேரியபிள் காஸ்ட் போயிருச்சு. அப்போ இந்த வேரியபிள் காஸ்ட் இருந்தனால தானே நீ ப்ரொடக்ஷனே பண்ண, ஒரு மெட்டீரியல் இருந்தனால ப்ரொடக்ஷன் பண்ண. இப்போ வேரியபிள் காஸ்ட் மெயின் ப்ராடக்ட் காஸ்ட். அது போக உங்களுக்கு 7 ரூபாய் எக்ஸஸா ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ அந்த 7 ரூபாங்கிற எக்ஸஸ் ப்ராஃபிட்டை எடுத்துட்டு போய் ஃபிக்ஸ்டு காஸ்ட் 4 ரூபாய் இருந்துச்சு, அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு டோட்டலி கொடுத்துட்டேன். ஓகே, ஒரு 4 ரூபாய் எடுத்து கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிறது 3 ரூபாய். இந்த 3 ரூபாய்க்கு நீ வந்து ஓனருக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா மிச்சம் எல்லா காஸ்ட்டுமே செலவாய், தட் மீன்ஸ் கொடுத்தாச்சு. கடைசியில மிச்சம் சுச்சம் இருக்கிறது தான் பிச்சைக்காரனை கொடுப்போம். அந்த மாதிரி இங்க இருக்கிற அந்த 3 ரூபாங்கிறது பிச்சைக்காரனுக்கு தான், தட் மீன்ஸ் ஓனருக்கு தான் கொடுக்க போறோம்.
அப்போ அதை வந்து ப்ராஃபிட்னு சொல்றோம் ஓனர் கொடுக்கறது. அப்போ இந்த 7 ரூபாய நான் 2 பேருக்கு கொடுக்குறேன். ஒன்னு வந்து பிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு, இன்னொன்னு ப்ராஃபிட்க்கு. அப்போ இந்த 7 ரூபாய கொடுக்குறேன்னு தான் நான் சொல்றேன். புரியுதா? கொடுக்குறேன்னா கான்ட்ரிபியூட் பண்றேன். புரியுதா? இந்த 7 ரூபாய கான்ட்ரிபியூட் பண்றேன். யார் யாருக்கு? பிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் ப்ராஃபிட்டுக்கும், ஓனருக்கும் பிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் நான் கான்ட்ரிபியூட் பண்றேன். அப்படிங்கறதுனால தான் இது கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறேன். புரியுதா? இதை நீங்க எங்க கேட்டாலும் சொல்லணும். இதனாலதான் இந்த கான்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. அப்போ கான்ட்ரிபியூஷன்னால என்ன ஞாபகம் இருக்கும்? பிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் ஓனருக்கும் நான் என்ன பண்றேன்? கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னால கான்ட்ரிபியூஷன். அப்போ ஈஸியா ஃபார்ம்லாம் வந்தாச்சு. பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் கான்ட்ரிபியூஷன். அவ்வளவுதான். சரியா? அடுத்து இப்போ அதே மாதிரி சேல்ஸ் எடுத்துக்கோ, அதே மாதிரி இப்போ வேரியபிள் காஸ்ட் எடுத்துக்கோ. சரியா? இப்போ டோட்டலா அடுத்து எழுதிக்கலாமா? சரி, மற்றதையும் எழுதிட்டு பிக்ஸ்டு காஸ்ட் எடுத்துக்க, அப்புறம் ப்ராஃபிட் எடுத்துக்க. சரியா? அப்ப இதெல்லாம் சேர்த்தாதான் சேல்ஸ் கிடைக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இத நம்ம இந்த ஈக்குவேஷனை ஒரு ஈக்குவேஷனா எழுதலாம். சரியா? ஈக்குவேஷனா வேரியபிள் காஸ்ட் பிளஸ் பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். நான் எழுதுறது அப்படியே எழுதிக்கோங்க, சேல்ஸ். ஓகே, இதுதான் ஈக்குவேஷன். ஈக்குவேஷனா வேற ஒன்றும் இல்லை, லென்த் ஆகிறது தான் ஈக்குவேஷன். சரியா? இது ஸ்டேட்மெண்ட் நம்ம இப்படி போட்டது. அப்போ இந்த வேரியபிள் காஸ்ட்டை இந்த சைடே வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ வேரியபிள் காஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு இந்த சேல்ஸ் சாரி வேரியபிள் காஸ்ட்டை வந்து அப்போ ரைட் ஹேண்ட் சைடு தூக்கிட்டு போயிடலாம். சேல்ஸ் வந்து அப்புறம் மைனஸ் ஆகும். சேல்ஸ் தான் எப்பவுமே பெரிய ஃபிகர். சரியா? அதனால 10, இது வந்து வேரியபிள் காஸ்ட் ஒரு 3, இது ஒரு 4, இது ஒரு 3. ஓகே, இதுதான் ப்ராடக்ட் காஸ்ட். இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த வேரியபிள் காஸ்ட்டை தூக்கிட்டு போய் ரைட் ஹேண்ட் சைடு போட போறேன். வேரியபிள் காஸ்ட்டை தூக்கிட்டு போய் ரைட் ஹேண்ட் சைடு போட போறேன். அப்போ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். இப்போ சேல்ஸையும் வேரியபிள் காஸ்டையும் மைனஸ் பண்றேன்னா இது ஏன் மைனஸ் ஆச்சு? வேரியபிள் காஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்க்கும்போது இது பிளஸ்ல இருக்கு, அதனால ரைட் ஹேண்ட் சைடு அதை வந்து கொண்டு வரும்போது மைனஸ்ல வரும். இது வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப எனக்கு தெரியாதுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன். புரியுதா? தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. ஓகே, அப்போ இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா அது வந்து மைனஸ் ஆயிரும். ஓகே, அப்போ அதனால என்ன ஆயிடுச்சு? இந்த வேரியபிள் காஸ்ட் மைனஸ் ஆயிடுச்சு சேல்ஸ் கூட. ஓகே, அப்போ 10 கூட என்ன ஆயிடுச்சு? மைனஸ் ஆயிடுச்சு. 10 மைனஸ் வேரியபிள் காஸ்டிங் எவ்வளவு ரூபாய் சொன்னோம்? 3 ரூபாய் சொல்லியிருக்கோமா? அப்போ 3 ரூபாய். 10 மைனஸ் 3 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 7. கரெக்டா? இந்த 7-ஐ ஃபர்தரா பிரிச்சா 4 பிளஸ் 3, இது ரெண்டத்தையும் சேர்த்ததுதான் 7. அப்போ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, இதை மட்டும் பாரு, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட்ங்கிறது என்ன? Contribution. கான்ட்ரிபியூஷன். சரியா? நெக்ஸ்ட் ஃபார்முலா அப்போ இதுதான், எழுதி வச்சுக்கோங்க. சேல்ஸையும் வேரியபிள் காஸ்டையும் மைனஸ் பண்ணா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். சரியா? ஒரு அழகான போர்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சரி, இதுக்கப்புறம் அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இப்போ எல்லாருமே மைக்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. 10 ரூபாய் இருக்கு. இந்த 10 ரூபாய்க்குள்ள ஒரு 3 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 3 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. இது சேல்ஸ்ன்னு வச்சுக்க. இதுல வந்து 3 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. இந்த 3 ரூபாய்
ரூபாயில எவ்வளவு பெர்சன்டேஜ்? இவ்வளவுதான் என் கேள்வி. 30%. இது ஏன் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 3/10 into 100. அவ்வளவுதான். கரெக்டா? 3/10 into 100. கரெக்டா? அப்போ 3ங்கிறது இங்க ப்ராஃபிட், 10ங்கிறது இங்க சேல்ஸ், 100% தட் இஸ் பெர்சன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க 100 போடுறீங்க. முதல்ல ரேஷியோக்கும் உங்களுக்கு பெர்சன்டேஜுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இது ரேஷியோ. 3/10 போட்டிருக்கேன்ல, இது ரேஷியோ. புரியுதா? இது பெர்சன்டேஜ். ஓகே, ஏன் வச்சுப்பீங்களா? பெர்சன்டேஜ்னு கேட்டா அப்ப கண்டிப்பா இன்டூ 100 கொடுக்கணும். அது பெர்சன்டேஜ்னு கேட்கல அப்படின்னா 3/10 போடலாம். நீங்க அப்படி எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல கரெக்டா அப்படின்னா என்ன பண்றீங்க, ரெண்டத்தையும் எழுதி விட்டுருவாங்க. 3/10 அப்படின்னு போட்டுவாங்க. ஒன்னு 3/10 மீன்ஸ் 0.3 ஒரு ஆன்சர், ஆர் 30%. இது ரெண்டத்தையுமே எழுதிட்டுவாங்க. ஓகே, கிளியரா? சரி, இப்ப இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா? ப்ராஃபிட் வந்து சேல்ஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ், எப்படி ப்ராஃபிட்ட மேல போடுறீங்க, 10 சேல்ஸ் கீழே போடுறீங்க, இன்டூ 100. சிம்பிளா. இப்போ மார்ஜினல் காஸ்டிங்ல ப்ராஃபிட்டுக்கு என்ன பேர்? ப்ராஃபிட், தட் மீன்ஸ் நான் வந்து எக்ஸஸ்ன்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த எக்ஸஸ்க்கு பேர் என்ன? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அதுக்கு என்ன பேர்? சிவஸ்ரீயும் ஸ்ரீஹரி தவிர வேற யாராச்சும்? அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல 7 மைனஸ் தட் இஸ் 10 மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்னு சொல்றோம். அதே மாதிரி வேரியபிள் காஸ்டிங்ல ஒன்று சொன்னோம்ல, அது பேர் என்ன? ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலான ஒரு வேர்டு. என்னடா ஏதோ டோராவின் பயணங்கள் மாதிரி கேட்டு யோசிச்சிருக்கீங்க. கண்ணுக்கு முன்னாடியே வச்சுட்டு ஆன்சரை. ப்ராஃபிட் இருக்குல்ல, பேசிக்கா அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல 10 மைனஸ் 7. ஓகே, 10 மைனஸ் டோட்டல் காஸ்ட் 7 போட்டா ப்ராஃபிட்னு போடுறீங்க. வேரியபிள் காஸ்டிங்ல அப்ப அதே மாதிரி போட்டா என்ன வரும்? 10 மைனஸ் வேரியபிள் காஸ்ட்னு போடுவீங்களா? வேரியபிள் காஸ்ட் 3 ரூபாய். அப்போ இது போட்டா என்ன 7 ரூபாய் வருதா? இந்த 7 ரூபாங்கிறது என்ன? பிக்ஸ்டு காஸ்டும் ப்ராஃபிட்டும் சேர்த்தது தான் இந்த 7 ரூபாய். அப்ப இது பேர் என்ன? எதைய யோசிக்கிறீங்க இதுல? எனக்கு புரியல. கான்ட்ரிபியூஷன் தான், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலான வேர்டு. அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட்ல தட் மீன்ஸ் மார்ஜினல் காஸ்டிங்ல என்னன்னு கேட்டா அது கான்ட்ரிபியூஷன் தான். எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பீங்களா? ஓகே, நம்ம மோஸ்ட்லி இது வந்து டோட்டலாவே ஒரு ப்ராஃபிட் மாதிரியான ஒரு கான்செப்ட். புரியுதா? நம்ம வந்து 3 ரூபாங்கிறது மட்டும்தான் இங்க ப்ராஃபிட்னு எடுத்துப்போம் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல. புரியுதா? ஆனா மார்ஜினல் காஸ்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த நான் சும்மா இது வந்து எப்படின்னா ப்ராஃபிட்னு தனியா இருக்கு. ஓகே, நான் அதை சொல்லல. ஆனா இது 7 ரூபாயுமே ப்ராஃபிட் மாறிதான் அந்த மார்ஜினல் காஸ்டிங்ல நீங்க பாத்துப்பீங்க. ஓகே, அசியூம் பண்ணிப்பீங்க. புரியுதா? அதனாலதான் அப்படி கேட்டேன். அப்போ இந்த 3 ரூபாய்க்கு ஈக்குவலான ஒரு வேர்டு தான் இந்த 7 ரூபாய். அப்போ இங்க போட்டோமா 3 ரூபான்ட்டு, இந்த இடத்துல வேரியபிள் காஸ்டிங் ஆர் மார்ஜினல் காஸ்டிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க தான் சொன்னீங்க ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலானது கான்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு. அப்போ இங்க இடத்துல கான்ட்ரிபியூஷன் போட்டுடலாம். 10 ரூபாங்கிறது என்ன? அதுக்கு முன்னாடியே வச்சுட்டு தெரியுங்க. சூப்பர். சேல்ஸா? இன்டூ 100ங்கிறது என்ன? பிவி ரேஷியோ. பெர்சன்டேஜ். லக்ஷனா சூப்பர். லக்ஷனா தான் சொன்னது. ஆமா. சூப்பர்ப்பா. ஒண்ணும் இல்ல, அது பெர்சன்டேஜ். சரியா? இன்டூ 100 என்னன்னு கேட்டா பிவி ரேஷியோ. அது இல்ல, இது வந்து பெர்சன்டேஜ். அப்போ பிவி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான். அது ரேஷியோ. ஏன் அது ரேஷியோன்னு சொன்னாங்கன்ட்டு இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அவன் போடுறதெல்லாம் பெர்சன்டேஜ் தான் போட்டிருக்கான். சரியா? அது கரெக்ட் தான். ரேஷியோ ஆர் பெர்சன்டேஜ் எனிதிங் இஸ் சேம். பட் நான் சும்மா சொல்றேன். ஓகே, அப்போ C/S into 100 இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிவி ரேஷியோ ஆஸ் சிவஸ்ரீ said. ஓகே, பிவி ரேஷியோ எழுதி வச்சுக்கோங்க. இது அப்ப வேற எந்த ஃபார்முலா இல்ல. நீங்க சாதாரணமா போடுற ஒரு ப்ராஃபிட் சேல்ஸ்ல எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா தான். இப்போ என்ன பண்ணிட்டா திரிஞ்சு மறிஞ்சு போய் இப்ப என்ன ஆயிடுச்சு? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100 மாறி இருக்கு. வேற எந்த ஃபார்முலாவும் இல்ல. புரியுதா? ஈஸியஸ்ட் ஃபார்முலா இந்த
மார்ஜினல் காஸ்டிங். இந்த C/S × 100 இருக்குல்ல, இதையவே நம்ம மாத்தி மாத்தி போட்டு மாத்தி மாத்தி நிறைய கண்டுபிடிக்கலாம். சரியா? இதை கண்டுபிடிச்சா ஏதாவது இப்படி போடலாம். கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100 இஸ் ஈக்குவல் டு பிவி ரேஷியோவா, பிவிஆர்னு போட்டுறோமா? இப்போ இந்த சேல்ஸ் தூக்கிட்டு போய் ரைட்ல போடு, இந்த கான்ட்ரிபியூஷன் தூக்கிட்டு போய் ரைட்ல போடு, ஏதோ ஒன்று மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கலாம். சரியா? அதனால நீ ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து நிறைய ஃபார்முலா டெரைவ் பண்ண முடியும். புரியுதா? பண்ணிடுவோமா அது எப்படின்னு? அப்போ என்ன பண்ணலாம், இந்த சேல்ஸ் தூக்கிட்டு போய் ரைட்ல போடுவோம். சரியா? என்ன ஆகும் சொல்லுங்க நீங்களே. சேல்ஸ் தூக்கிட்டு போய் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு அப்புறம் போட்டா என்ன ஆகும்? கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஓகே, சூப்பர், கரெக்ட் தான். ஓகே, அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும். சரியா? இது நான் மேக்ஸ் ரொம்ப தெரியாதவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், தெரிஞ்சவங்க இத இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, இந்த சேல்ஸ்ங்கிறது டிவிஷன்ல இருக்கு, இந்த டிவிஷன்ல இருக்கிற சேல்ஸ் தூக்கிட்டு போய் நம்ம ஈக்குவல் டு அந்த பக்கம் போட்டோம்னா இது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஓகே, அப்போ C × 100 ஈக்குவல்ஸ் டு S × PV ரேஷியோ. சரியா? இப்போ கான்ட்ரிபியூஷன் இன்டூ 100 இஸ் ஈக்குவல் டு S × PVRங்கிறான். பிவி ரேஷியோங்கிறது என்னது? ஒரு பெர்சன்டேஜ். கரெக்டா? அப்போ சேல்ஸ் வந்து 10 ரூபாயா, பிவி ரேஷியோ எவ்வளோன்னு சொன்னோம் நம்ம? 7 ரூபான்னு பார்த்தோமா? அப்ப 7 ரூபாய் டிவைட் பை 10 × 100 எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க பார்க்கலாம்? 70. கரெக்டா? இந்த 7 ரூபாய் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா? இந்த இங்க போச்சது. இப்போ 10 ரூபாய் சேல்ஸா, 10 ரூபாய் சேல்ஸ், அப்புறம் வந்து 3 ரூபாய் வேரியபிள் காஸ்ட், 10 - 3ங்கிறது கான்ட்ரிபியூஷனா, அப்ப 7 ரூபாய்ங்கிறது கான்ட்ரிபியூஷன். ஓகே, இது ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். சொல்லுடா. நீங்க அந்த S டிவைட் பை C டிவைட் பை S × 100 போட்டீங்களா? அது வந்து அந்த S வந்து அந்த 100 இன்டூ பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த கொண்டு போகணும். S 100 இன்டூ பண்ணிட்டா? ஆமாண்ணா. ஓகே. ஓகே, எனக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியுது. நம்ம இப்போ அத சம் வழியா பார்த்தா மக்களுக்கும் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே. அதனாலதான் அந்த நம்பர்ஸ் எடுக்கலாம்னு வந்தேன். சரியா? இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கணும்ல, அதுதானே சொல்ல வர. தட் மீன்ஸ் அந்த 100 வராது அப்படிங்கிற, அதுதானே? இல்லண்ணா, அது வந்து இப்போ நம்ம வந்து இங்க இருந்து கொண்டு போறோம்னா CAS ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லைண்ணா. இதே நம்ம வந்து S மட்டும் கொண்டு போறோம்னா அதை இதை இன்டூ பண்ணிட்டு அப்புறம் தனியாக அந்த கொண்டு போகணும். ஓகே ஓகே, பாத்துக்கலாம். அது என்னங்கிறது சம்பளம் போடும்போது தெரியும். ஓகே, தட் மீன்ஸ் இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன், வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3 ரூபாய், கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு 7 ரூபாய், அப்போ பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 70 rupees. ஓகே, தட் இஸ் 70%. ஓகே, நல்லா யோசிச்சுக்க. பிவி ரேஷியோ 70%, எல்லாம் உங்க கையில இருக்கு. அப்புறம் சேல்ஸ் அப்புறம் எவ்வளோ? 10 ரூபாய். எழுதி வச்சுக்கோ, எல்லாமே ருபீஸ். இது மட்டும் பர்சன்டேஜ். இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ பிவி ரேஷியோ எவ்வளோ ஆச்சு? 70%. அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஆச்சு? 7 ரூபாயா? இப்போ 10 × 70 எவ்வளோ ஆச்சு? சரி, இந்த சம்மு 4th சம்முங்க. சரியா? இந்த 4th சம்ல இல்லஸ்ட்ரேஷன் 4ல நீங்க இப்போதைக்கு ஒண்ணு கண்டுபிடிங்க, பிவி ரேஷியோ எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. சரியா? பிவி ரேஷியோ மட்டும். பிவி ரேஷியோ மட்டும் கண்டுபிடிங்க. ஃபார்முலா எடுத்து அப்படியே போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அவ்வளவுதான் வேலை உங்களுக்கு.
இந்த ஏபிக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? எல்லாருமே உங்களுடைய ஆன்சர்ஸை டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஏபி லிமிடெட் இருக்கான்ல, இவனுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். பிவி ரேஷியோ எல்லாருமே போடணும் ஆன்சரு. சரி சரி போயிட்டாங்க. நான் இருக்கேண்ணா. அது போட்டுருண்ணா. 20 போடு போடு. 33 பாயிண்ட் சம்திங் வருதுண்ணா. பிவி ரேஷியோ கமான் போடு போடு. 33.333 வருதுண்ணா. சிடி 33 வருதா? சிடி Point வேணா, ஏபி மட்டும் போதும். அது 20 வருதுண்ணா. சரி அது மட்டும் போதும். ஓகேயா? பேசிக்கா என்னன்னு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? என்ன பண்ணீங்க? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் 30,000 டிவைடட் பை 1,50,000 × 100 அவ்வளவுதானே? புரியுதா? அப்போ பிவி ரேஷியோ ஓகே. நெக்ஸ்ட் என்ன ரேஷியோ பார்க்கலாம்? அதே ஃபார்முலா பேஜ் எடுத்துருவோம். நீங்க காணும் ஒன்னத்தையுமே. அடுத்து வந்து பிவி ரேஷியோ இப்ப எவ்வளவுன்னு சொன்னீங்க? 20% சொன்னீங்களா? இப்ப வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? அதுல வேரியபிள் காஸ்ட் பெர்சன்டேஜ் எவ்வளவு? அதே டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போடுங்க. வேரியபிள் காஸ்டோட பெர்சன்டேஜ் எவ்வளவு? நீங்க ஆன்சர் பார்த்து கூட போடலாம். தட் மீன்ஸ் நான் போட்டிருக்க அந்த பிடிஎஃப் பார்த்து கூட போடலாம். சூப்பர், 2 பேரு. லக்ஷனா சூப்பர். சுரேகா தூங்கிட்டியா? போட்டா. ரவீனா காணாம போயிட்டா. நெட்வொர்க் ப்ராப்ளமோ என்னமோ. நவீனும் காணோம். சரி, இப்போ இவ்வளவுதான். அப்போ எப்படி அந்த வேரியபிள் காஸ்ட் பர்சன்டேஜ்னா ஒன்றும் பெரிய ஒரு கதை இல்லை. ஜஸ்ட் ஒரு நிமிஷம், நோட்டேஷன் வர மாட்டேங்குது. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேனா என்ன? ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க பாருங்க, 100%ங்கிறது டோட்டலா இருக்கிறது. அதுல ஒரு இங்க பார்த்த மாதிரி இங்க கான்ட்ரிபியூஷன் 20% சொன்னீங்களா? அப்ப நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். அப்ப ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா சேல்ஸ் மைனஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள் காஸ்ட் தானே? எல்லாம் ஒண்ணுதான். நான் ரிவர்ஸ்ல போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் அதே தான் இங்கேயும். அப்ப 100 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 80. சிம்பிள் ஒன். அடுத்து போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா
2 பீரியட் பிவி ரேஷியோ ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே நீங்க தான் சொன்னீங்க 2 பீரியட் கொடுத்துட்டானா எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு பிவி ரேஷியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பீரியட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் சரியா, இதுல வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டான் ப்ராஃபிட் சரியா, இங்க வந்து 200 ரூபாய், இங்க வந்து 400 ரூபாய். இது என்னது ப்ராஃபிட், 2 பீரியட் வர ப்ராஃபிட். அதே மாதிரி இங்க வந்து ஒரு 1000 ரூபாய், இங்க வந்து 2000 ரூபாய். இது வந்து 2 பீரியடோட சேல்ஸ் சரியா. இப்போ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 பீரியட் பிவி ரேஷியோ வச்சு கண்டுபிடிங்க, அந்த ஃபார்முலா வச்சு. 20 அண்ணா. 20. ஓகே, மத்தவங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க டப்பட்டுங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? இதை வந்து பாயிண்ட் பண்ணி கேட்கட்டா? ரவீனா ஓடி போயிட்டா. லக்ஷனா சொல்லுங்க, அண்ணா எப்படி இது ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஐடியா இருந்தா சும்மா சொல்லு. changes in 400 change profit changes பண்ணனும். changes in எப்படி கண்டுபிடிக்கலாம்? 400 minus 200 200 கீழ என்ன போடுறது? changes in sales 1000 minus எப்படி? 1000 2000 minus 1000. சூப்பர். அப்போ இதைத்தான் சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் சேல்ஸ். கரெக்டா? இதுக்கப்புறம் என்ன போடலாம் பக்கத்துல? இன்டூ 100. இதை மறந்துடக்கூடாது எப்பவுமே சரியா. சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆன்சர்? 200 divided by 1000. ஓகே, இன்டூ 100. அப்புறம் 2 மைனஸ் பண்ணிட்டா உனக்கு வந்து 20%. ஓகே, புரியுது எல்லாத்துக்கும்? இதுதான் வந்து சேஞ்ச் இன் தட் இஸ் 2 பீரியட் கொடுத்திருந்தா இப்படிதான் கண்டுபிடிக்கணும் நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன். நீ ப்ராஃபிட் கொடுத்திருந்தாலும் பண்ணலாம், கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாலும் பண்ணலாம். ஓகே, ஒன்றும் பெருசா மாறாது. இங்க இருக்கு பாத்துக்கோ, இது வந்து ப்ராஃபிட் கொடுத்தா, இது கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா சரியா. ஞாபகம் வச்சுப்பீங்களா? அப்ப 2 பீரியட் கொடுத்திருந்தா என்ன ஃபார்முலா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. Changes in profit divided by changes in sales into 100. 100. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு மட்டும் தான் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்கப்பா, மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. தடால் அடியா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. நீங்க வீட்டுல இருந்து மைக் ஆன் பண்ணலாம் சரி, வாயை திறந்து சொல்லி பாருங்க சரியா. ஓகே, அடுத்து வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் போலாம். பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார்முலா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸ்டு காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், பிவி ரேஷியோ சரியா. ஞாபகம் இருக்கா எல்லாரும்? ஓகேயா பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார்முலா? ஓகேனா? ஓகேயா, சூப்பர் சுரேகா. ஓகே. யாரா அது கருப்பு? சரி, கலர் கலரா வச்சுங்களா. இப்போ வந்து யூனிட்ஸ்ல கண்டுபிடிக்கணும்னா என்ன போடணும் ஃபார்முலா? கீழே கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்னா. சூப்பர். இப்போ நம்மளுக்கு வந்து சேல்ஸ் ருபீஸ்ல வேணும் அப்படின்னா பிவி ரேஷியோ. சூப்பர், இவ்வளவுதான். 2 ஒன்னு ருபீஸ்ல, இன்னொன்னு யூனிட்ஸ்ல. ஓகே, அப்படியே எடுத்துட்டு வந்து ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஆன்சர்ல சொல்லுங்க. இதே ஏபிக்கு மட்டும் சொல்லுங்க. ஏபிக்கு பிஇபி. இது அப்ப பிஇபிங்கிறது எதுல கண்டுபிடிக்க முடியும்னு மட்டும் முதல்ல சொல்லுங்க. யூனிட்ஸா ருபீஸா? ருபீஸ்லனா. ருபீஸ். ஏன்னா யூனிட் பர் யூனிட்டுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இருந்தா தான் பண்ண முடியும். பர் யூனிட்டே இல்லை, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சரியா.
சூப்பர். 75,000 கரெக்டா? வெரி குட். 75,000 தான் உங்களோட பிஇபி. ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா உங்களுக்கு எது ஞாபகம் வரணும்? ப்ராஃபிட்னா. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னாலே ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். இது வந்து முக்கியம். ஓகே, இப்போ ப்ராஃபிட் வச்சு நம்ம போட போறோம் இந்த ஃபார்முலா. இதுதான் ஞாபகம் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவுமே ரெண்டா கண்டுபிடிக்கலாம். ஒன்று யூனிட்ஸ், இன்னொன்று சேல்ஸ். ஓகே, இப்போ அதுல யூனிட்ஸ்ல கண்டுபிடிக்கணும்னா கீழே என்ன போடணும்? பர் யூனிட் கான்ட்ரிபியூஷன். அதே ருபீஸ்ல கண்டுபிடிக்கணும் பர் யூனிட் தட் இஸ் பர் யூனிட் இல்ல பிவி ரேஷியோ போடணும். ஓகே, இப்போ பாருங்க மேல வந்து ப்ராஃபிட் இருக்கும், இங்கேயும் ப்ராஃபிட் இருக்கும். இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை தவிர தட் இஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை தூக்கு, ப்ராஃபிட் அங்கே போடு, ஆன்சர் முடிஞ்சு. ஓகே, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் ஆர் ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ போட்டோம்னா அவங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? உங்களுடைய மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார்முலா கிடைச்சிரும். ஓகேயா? எல்லாத்துக்கும் ஓகேயா இந்த ஃபார்முலா? சூப்பர். ஓகேண்ணா. பாருங்க சம் போடுங்க அதே மாதிரி. ரவினாங்க என்னாச்சுன்னு கேட்டு வாப்பா. நவீன் காணாம போயிட்டான். நவீன தவறுலேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். ஓ, கிளாஸே முடிய போகுது. சரி விடுங்க. அதுவும் 75,000 தானா? சரியா? ஆமாண்ணா. ஆமா போலையா? ஓகே ஓகே, போடுங்க போடுங்க எல்லாரும் போடுங்க. சொல்லியாச்சு தான் போல. ஓகே சூப்பர். 75,000. அடுத்து வேற என்ன ஃபார்முலா இருக்கு? அப்புறம் பிரேக் ஈவன் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒன்றும் இல்லை, சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தூக்கிட்டா பிரேக் ஈவன் சேல்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? பிரேக் ஈவன் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. டோட்டல் சேல்ஸ் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஒன்றும் இல்லை, இப்படிதான் இருக்கும் ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது. எடுத்துக்க ஒரு பெரிய ஒரு டப்பா. ஓகே, இது டோட்டலா சேல்ஸ். சரியா? இந்த சேல்ஸ்ல இதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மிச்சம் இருக்கிறது பிஇபி. அதாவது என்ன சொல்றான்னா ப்ராஃபிட்டை தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்றான். பிஇபினா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். கரெக்டா? அப்ப இந்த இடம் தான் உங்களுக்கு பிஇபி. அப்ப இதுல ப்ராஃபிட்டும் இருக்காது லாஸும் இருக்காது. 500 ரூபா உனக்கு செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இங்க 500 ரூபா வந்து உனக்கு சேல்ஸ்ல வந்து ரெவன்யூ கிடைச்சிருக்கும். அதுதான் வந்து இந்த பிஇபி. அப்ப 500 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் எடுத்தீங்கனாலுமே உனக்கு நல்லது தான். தட் மீன்ஸ் இட் இஸ் யுவர் ப்ராஃபிட். கரெக்டா? அப்ப அது எம்ஓஎஸ்ங்கிறது உன்னுடைய ப்ராஃபிட்டை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேயா? அப்போ இந்த எம்ஓஎஸ்சியும் பிஇபி சேர்த்தா என்ன கிடைக்குது? சேல்ஸ் கிடைக்குது. அவ்வளவுதான். புரிஞ்சா? பாருங்க கிளியரா? பிரேக் ஈவன் சேல்ஸ் அப்போ என்ன ஆன்சரு? டோட்டல் சேல்ஸ் வந்து எம்ஓஎஸ் மைனஸ் பண்ணா உனக்கு பிரேக் ஈவன் சேல்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி ஆப்போசிட்ல போட்டா டோட்டல் சேல்ஸ் வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடைக்கும். இங்க கீழே போட்டிருக்கோமா? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ் இன் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். சிம்பிள். புரிஞ்சா எல்லாத்துக்கும்? ஒருத்தம் சத்தம் வந்திருக்கு, யாருக்கு புரியல? புரிஞ்சுங்க. சூப்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவை. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட். எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது? டோட்டல் சேல்ஸையும் பிவி ரேஷியோவும் மல்டிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன் கிடைக்குமா? யோசிச்சுக்கோங்க. டோட்டல் சேல்ஸ்ல பிவி ரேஷியோ மல்டிப்ளை பண்ணா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அந்த கான்ட்ரிபியூஷன் இன்டூ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரேஷியோ அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரேஷியோன்னு தெரிஞ்சுட்டு மேலே வரலாம். சரியா? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரேஷியோனா margin of safety divided by sales into 100. Okay. இப்போ margin of safety ரேஷியோ என்ன சார்? margin of safety divided by sales into 100. ஓகே, சாதாரணமா margin of safety கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த ஆன்சரை வச்சு இப்போ நம்ம சேல்ஸ்க்கு
இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளவு ரேஷியோ சேல்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரேஷியோ. சிம்பிளான ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணணும் கான்ட்ரிபியூஷன் கூட. சரியா? டோட்டல் சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ போட்டீங்கன்னா உனக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதுல இப்போ கான்ட்ரிபியூஷன் இது. சரியா? இதுல இன்டூ எம்ஓஎஸ் ரேஷியோ. ஓகே, நீங்க கண்டுபிடிச்சோம்ல இந்த ரேஷியோ போட்டோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சே கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு நம்ம அந்த சமயம் போடுவோமா? இதுல பாருங்க, இப்போ இதுல எம்ஓஎஸ் ரேஷியோ கண்டுபிடிங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரேஷியோ. ஃபர்ஸ்ட் எம்ஓஎஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டீங்களா? எம்ஓஎஸ் இன்னும் கண்டுபிடிக்கலையா? ஆனா இல்ல எம்ஓஎஸ் வந்து ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் தானா? ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. அப்ப இல்லைண்ணா இது வந்து லக்ஷனா ஏதோ சொல்ல வந்தீங்க? 50% எம்ஓஎஸ்ஆ? ஓ, தட் இஸ் எம்ஓஎஸ் ரேஷியோ சொல்றியா? ஆமா. எம்ஓஎஸ் எவ்வளவு வருது? 75,000 னா 1,50,000 கூட 75,000 மைனஸ் பண்ணு. 1,50,000 கூட 75,000 பிஇபி மைனஸ் பண்ணிட்டியா? ஆமாண்ணா. சூப்பர், குட் யோசனை தான். நீ ப்ராஃபிட் டிவைடட் பை அதுவுமே ஒருக்கா போட்டு பாத்துக்க. 15,000 டிவைடட் பை பிவி ரேஷியோ எவ்வளோ? 20%. 20%. போட்டு பாருங்க, 75,000 வந்துக்கலான்ட்டு. சரியா? என்ன ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு? 75 தான் வந்துச்சா? ஓகே ஓகே ஓகே. 75,000 இப்படி வருது அப்படியே வருது. சரியா? செக் பண்ணிக்கோங்க ரெண்டு சினாரியோஸ் வச்சு. எம்ஓஎஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அப்போ 75,000 டிவைடட் பை 150, 50,000. சூப்பர். ஓகே ஸ்ரீஹரி? ஓகேண்ணா. சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க ஸ்ரீஹரி. இந்த மாதிரி இடத்துல தான் மார்க் போகும். சரியா? முடிஞ்ச வரைக்கும் எடுத்தோடனே ஃபார்முலாவை எழுதி அதுக்கப்புறம் ஆன்சர் போடுங்க. சரியா? எடுத்தோடனே ஃபார்முலான்னா எம்ஓஎஸ் அப்படி சொல்லிட்டு எழுதிட்டு அப்புறம் ஆன்சர் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்ல, எழுதிட்டு தான் ஆன்சர் போடணும். சரியா? சுரேகா என்னாச்சு? ரொம்ப சைலண்டா இருக்கு. போட்டியா? போட்டாச்சு. என்ன நீங்களும் வேலைக்கு கிளம்பணுமா என்ன? இன்னைக்கு லீவுண்ணா. லீவு. சூப்பர். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, எம்ஓஎஸ் போட்டாச்சு, எம்ஓஎஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிங்க. 15,000 எடுத்து சொல்லக்கூடாது. எம்ஓஎஸ் வச்சு எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லணும். கான்ட்ரிபியூஷன் எம்ஓஎஸ் வச்சு எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லணும். ஃபார்முலா முதல்ல பாருங்க. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு வாட்? டோட்டல் சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ. கான்ட்ரிபியூஷனா இன்டூ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரேஷியோ. ஓகேயா? போட்டுடலாமா? சீக்கிரம் போடுங்க. ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு சொல்லுங்க. டோட்டல் சேல்ஸ் முதல்ல என்னன்னு சொல்லுங்க. சேல்ஸ் எவ்வளோ? 1,50,000. என்னடா இது டபுள் வருது? நடக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் போன் இருக்கலாம், ஏதோ ஆயிடுச்சு. சரி, இந்த இடமே போதும். ஓகே, எவ்வளவு? 1,50,000. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. கான்ட்ரிபியூஷன் அப்ப எவ்வளோ ஆச்சு? சீக்கிரம். 30,000. 30,000. அடுத்து இன்டூ எம்ஓஎஸ் ரேஷியோ எவ்வளோ? 50%. 50%. ஓகேயா? அப்ப இன்டூ 50% எவ்வளோ ஆச்சு? 15,000. 15,000. ஹென்ஸ் ப்ரூவ்டா?
எங்கடா போச்சு? ஏய், உங்களுக்கும் பாதி தான் தெரியுதா? எனக்கும் மிஸ்கேஸ்ன்றதான் கேட்குது. ஆமாண்ணா. ஏதோ ஆயிடுச்சு. சரி விடு. 15,000 தான் ஆன்சரு. ப்ராஃபிட் அவ்வளோதான் இருந்துச்சுங்க. ஆமாண்ணா. நம்புறீங்களா? ப்ராஃபிட்டுக்கு இதுதான் ஃபார்முலா, நம்புறீங்களா? என்னை ஆசீர்வதியும் பரவ பிதாவே. அந்த மாதிரிதான் இருக்கு. சரி, இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டோட ஃபார்முலா. இதை வச்சு நீங்க வேற எங்கேயாச்சும் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடிச்சிருங்க. ஓகே ஓகே, இது வரைக்கும் படிச்சது போதும். அப்ப என்ன பண்றீங்க? வீட்டுக்குன்னா இப்ப போயிட்டு ஃபார்முலாஸை மறுபடியும் ஒருக்கா எழுதி பாருங்க. எப்படி எழுதி என்ன 5 நிமிஷம் ஆகுமா? உங்க அக்கா வருவாங்க 9:30 தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ உங்களுக்கு கிளாஸ்? அடுத்த கிளாஸ் எப்போ? 10:30 இல்ல 10. 10:30. சரி, 10 வச்சுக்கோவேன். 5 நிமிஷம் தான் ஆகும் இது எழுதுறதுக்கு. டப்புன்னு எழுதிட்டு என்ன பண்ணுங்க, அடுத்த சப்ஜெக்டுக்கு போய்க்கலாம். சரியா? அப்படியே கையோட எழுதிருங்க. சரியா? எல்லாரும் நாளைக்கு காமிக்கணும் நோட்டை, போட்டோ எடுத்து. சரியா? சூப்பர். நாளைக்கு சுரேகா வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருவாங்க, லக்ஷனாவை அனுப்பிச்சிருவாங்க. என்ன சிறிய தம்ஸ்அப் காணும்? சுரேகா டபுள். அப்போ சுரேகா என்கிட்ட இம்போசன் பண்ணிடுவாங்க. சிவஸ்ரீ, நான் வீட்டை விட்டு வெளியே ஊர் சுத்திட்டு இருக்கீங்களா? இல்ல எழுதி காமிக்கணும். சரியா? என்னதான் பல முறை படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எழுதிக்கோங்க, தப்பு இல்லை. ஒரு நாள் ஒருத்தர் சொல்லியிருக்கானா, அதாவது ப்ரூஸ்லி தான், எனக்கு பல வித்தைகளை கத்தவன பார்த்தா கூட பயமா இருக்காது, ஆனா ஒரே வித்தைய பல முறை பண்ணியிருப்பான் தெரியுமா, அவனை பார்த்தா தான் ரொம்ப பயமா இருக்கும். அதுதான் நீங்க பண்ண போறீங்க. மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பல முறை போட்டே இருக்கணும், அப்பதான் நீங்க அதுல டவுன் ஆக முடியும். புரியுதா? ஓகே, இந்த கருத்தூசியோட இன்றைய கிளாஸ் நிறைவேறுகிறேன். சரி, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கிளாஸ்ல இப்ப எதை மாத்தணும்னு மட்டும் சொல்லுங்க. நான் வந்து ஆக்சுவலி அந்த லாங் டெரிவேஷன் மாத்தணும், எனக்கே தெரியாது. வேற ஏதாச்சும் அந்த டெரிவேஷன் வைக்கலாமா வேணாமா சொல்லுங்க. இல்ல, எனக்கு அதெல்லாம் வேணாம், சும்மா அந்த சொல்லு. ஈஸியா இருக்குண்ணா. லேண்ட்ஸ்கேப்பாவோட ஆமாண்ணா. கம்ப்யூட்டர் யூஸ் பண்றியா? ஆமா ஆமாண்ணா. தெரியும்டா, அவங்க போன்ல யூஸ் பண்றாங்க, என்ன பண்றது? சரி, ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கா? ஏன்னா நல்லாதான் தெரியுது, நானும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படிதான் உங்களுக்கு தெரியல, எனக்கு ஒண்ணும் தெரியல. நான் கம்ப்யூட்டர்ல ஒண்ணு, போன்ல ஒண்ணு யூஸ் பண்ணிருக்கேன், உடனே விட்டுருவான். இங்க பாருங்க, இப்ப நீங்க எழுதுனீங்க, நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்தது பாருங்களேன், நீங்க எழுதுனதெல்லாம் பாருங்க. என்னப்பா, யாருப்பா இது பக்கத்துல? சுரேகாவா? சொல்லு சுரேகா. குட்டியா இருக்குண்ணா. குட்டியா இருக்கு. சரி, இதுல லேண்ட்ஸ்கேப்ல இப்படி பாருங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வாவ். சரி, வேற அடுத்து முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானடா லேண்ட்ஸ்கேப்ல வைங்கன்ட்டு. நான் சொல்லிட்டு தானே இருந்தேன், லைக்ல இப்ப அடப்பாரு, என்ன தனியா கதை இருக்கு, நான் என்னடா பண்ண முடியும்? வேற அடுத்து லக்ஷனா அண்ணா, ஏதாச்சும் சொல்லு, திட்டிட்டு போ ஏதாச்சும். அப்படி இல்ல, எதுவும் இல்லண்ணா. அட சொல்லு, நீ நான் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டேன். முதல்ல எது உனக்கு வந்து புரியாம இருந்துச்சு? நான் எல்லாம் ஒன்ஸ் எகைன் ரிவிஷன் பண்ற மாதிரியே இருக்குங்கண்ணா. பண்ணிதான் ஆகணும், அது தப்பு இல்ல. நான் முதல்ல சொன்னது புரிஞ்சா? புரிஞ்சுங்கண்ணா. எது அந்த கஷ்டப்பட்டு பெருசா ஒண்ணு எழுதிட்டு இருந்தேன், அது புரிஞ்சா? அது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது. சரி புரிஞ்சிச்சுனாதான் நான் திடீர்னு ஆச்சரியப்படுவேன். புரியலன்னு பிரச்சனை இல்லை, நீ கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கேன். சரியா? அது நான் பாத்துக்கலாம். சரியா? அது நான் உங்களுக்கு இப்பவே புதுசா எடுத்தோன்னே பார்த்தனால உங்களுக்கு புதுசா புரியாம தான் இருக்கும்.
அதனால போக போக பாத்துக்கலாம். ஏதாவது சம்ம வரும்ல, சம்ம வச்சு கரெக்டான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்றேன். ஓகே, அப்போ உங்களுக்கு டபார்னு புரியும். யாரும் பயப்பட வேணாம், சரியா? பிரவீனை பயந்து ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் கேட்டீங்களா? நவீனுக்கு டவர் ப்ராப்ளம், அவன் மரத்து மேல ஏறதுக்காக போயிட்டான். சரி வேணாம் விடுங்க. சிவஸ்ரீ, உங்களுடைய கருத்துக்கள். ஒரு கருத்தும் இல்லைன்னா. சரிப்பா, சரி என்ன பண்றீங்க? நான் சொன்னேன். எது எதுப்பா? புது டாபிக் இன்னைக்கு எடுக்கிறீங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, நல்லா இருக்குல்ல, சூப்பரா. அவ்வளவுதான், தேங்க்யூ. சரியா, போய் போட்டு பார்க்கணும், மறந்துடக்கூடாது. சரியா, எழுதி பார்க்கணும், போட்டு கூட வேணாம், எழுதி பாருங்க. ஓகே, போயிட்டு வாங்கப்பா. தேங்க்யூண்ணா. டவுட்ஸ்னா கேட்கலாம், கேட்டுட்டு போய்க்கலாம். இல்ல நான் டவுட் எதுவும் இங்க பாரு, அந்த 14 இத்து போன செம்ம 8 வந்தேன்னு வையேன், அத கடைசியில் பாத்துக்க நீ. இப்ப இன்னைக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே ஓகே, சூப்பர். அதான் அதான், அந்த சிங்கம் படத்துல வர தெரியுமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானு சாமி, இது மாதிரிதான் இருக்க நீ. தேங்க்ஸ் அண்ணா. சுரேகா, ஓகே சூப்பர் சுரேகா, தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க. ஓகே, டைம் ஆச்சுன்னா கிளம்பிக்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டு போலாம். தேங்க்யூ அண்ணா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பை. நாளைக்கு நான் வந்தா வாடா. அடுத்த நான் வரணுமே. என்னது, எவனுக்கு தெரியும்? எப்ப கிளாஸ் நடக்குது? யாருக்கு தெரியும்? சரி ஓகே, பாப்போம். சரி ஓகே, பாருங்க, பை. நாளைக்கே இருந்தாலும் இருக்கும். சரி, போயிட்டு வா.